ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஜோதிட வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இன்பத் துன்பங்கள் இருக்கும். அந்த இன்பத் துன்பங்களை கணக்கிடக்கூடுவது கிரகங்கள் தான். அந்த கிரகங்களை நாம் சரியாக புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். அந்த வகையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரங்களுக்கு. ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு மே 20க்குள் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். இனிதான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது. காரணம் என்னென்னா கிரகங்களுடைய வலுவான மாற்றங்கள் தான். கிரகங்கள் வலுவாக மாறுறதுனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த கிரகங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மெயினாக எதனால் ஆபத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தால் தான் நிறைய ஆபத்து வரும். ஸோ பணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே முக்கியமான ஒரு இது. அந்த பணத்தால் ஆபத்து வரும்போது அந்த பணத்தை நாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவும், பணம் கொடுக்காம உங்களுக்கு லாபம் பெறுவவும் சில பரிகாரங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். இனி என்ன ஆட்டம் நடக்கும் அப்படிங்கிறது கிரகங்களால் உங்களுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேச ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன் பெற முடியும். சரி வாங்க பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பரிகாரத்தை பார்க்கலாம். கடன் அன்பை முறிக்கும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம். அது முற்றிலும் உண்மையான ஒரு வாசகம்தான். பலரும் தங்கள் வாழ்க்கையில் கண்ட அனுபவமாக ஒரு வார்த்தை. நெருங்கிய நண்பர் தன்னுடைய கஷ்டத்திற்காக பணத்தை கேட்கிறார் என்று கொடுத்தால் திரும்ப நம்மால் கேட்க முடியாமல் சங்கடப்படுவோம். அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்களால் கொடுக்க இயலாமல் போகும் பொழுது அதனால் மன வருத்தம் ஏற்படுகிறது. அந்த உறவே முடிந்துவிடும். இதில் ஆன்மீகம் குறித்த இதில் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு வராகி அம்மனை நினைத்து இந்த தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்று சொல்லப்படுது. அதை உங்கள் ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். சப்தகன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவர் தான் வராகி தாயார். இவரை பஞ்சம திதியில் மனதார வழிபடுவர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறார். எதிரிகளுடைய தொல்லை, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நிவர்த்தி செய்வதற்குரிய அற்புதமான தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார். அப்படிப்பட்ட அம்மனிடம் கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு எப்படி வழிபாடு செய்வது என்று தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வழிபாட்டை மே 20க்குள்ளே வரக்கூடிய சனிக்கிழமை அன்றைக்கு செய்ய வேண்டும். அதுவும் இரவு 8 மணிலிருந்து 9 மணிக்குள், அதாவது சனி ஹோரையில் செய்ய வேண்டும். வீட்டில் வராகி அம்மன் படம் இருந்தால் படத்தம் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் இட்டு வராகி அம்மனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க. இல்லை என்றாலும் பரவாயில்ல, புதிதாக ஒரு அகல் விளக்கை மட்டும் ஒன்று வாங்கி கொள்ளுங்க. இந்த விளக்கை இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு மட்டும் பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். பிறகு கருநீல துணியை வாங்க வேண்டும். இந்த துணியை சதுர வடிவில் நறுக்கி கொண்டு அதில் வெண்கடுகை போட்டு கருநீல நூலால் கட்டி மூட்டையாக தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும். அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மூட்டையை போட்டு வராகி அம்மனை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு இந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து யாரிடமிருந்து பணம் வர வேண்டுமோ அவர்களை நினைத்து அவர்கள் விரைவிலே பணத்தை தந்துவிட வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இப்படி சனிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றி வராகி தாயாரை நாம் வழிபட்டால் கண்டிப்பான முறையில் வராகி தாயார் அருளால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். தரமாட்டேன் என்று பிரச்சனை செய்தவர்கள் கூட சுமூகமாக பணத்தை திரும்ப தருவாங்க. ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முழு மனதோடு நம்பிக்கை வைத்து வராகி தாயாரை வழிபடும் பொழுது அந்த பிரச்சனை கண்டிப்பான முறையில் நம்ம விட்டு விலகும். ஸோ இது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை உறுதியாக பண்ணிங்கன்னா பணம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல போகிறேன். மே 20க்குள்ளே என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ கிரகநிலைகளை உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். மேலும் சுகாதிபதி சந்திரனோடு இணைந்து சந்திர மங்கள யோகமானது உருவாகுது. இதனால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும்.
தனஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்றிருப்பதால் வருமானமும் வளர்ச்சியும் உயரும். எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதோடு குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. மெயினாக உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். குரு பயிற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடியே இடமாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரி பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. அதோடு வைகாசி 1ஆம் தேதி 15/5/2026 அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு செல்வதால் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மை சூப்பராக கிடைக்க போகுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீங்க. ஒரு பக்கம் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களால் பலன் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பணியாட்களால் ஏற்பட்ட பிரச்சனையாகலோ சகோதர உறவு பலப்படும். ஆக மொத்தம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதில் வைகாசி 12ஆம் தேதி 26/5/2026 அன்னைக்கு சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். அது வெற்றிக்குரிய ஸ்தானம் என்பதால் தொட்டவை தொடங்கும். வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். வாகனம் வாங்கி மகிழ்வதற்கு யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கூட கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வார். ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த தேக்க நிலைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். அப்புறம் வைகாசியுடைய 26ஆம் தேதி 9/6/2026 அன்னைக்கு கடகராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கையால் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். ஏனென்றால் குரு உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக விளங்குபவர். எனவே இந்த கிரக சேர்க்கையால் வருமானம் எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் மாற்றங்களை சந்திப்பீங்க. அதே போல் அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் செய்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய கூட்டாளிகளால் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கோ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு கூட புதிய புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சிங்கிறது உண்டாகும். பெண்களுக்கு குடும்ப சுமையானது கூடும். செலவுக்கேற்ற வரவு சேரும். ஆக மொத்தம் இந்த மே 20க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.